எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நாம் தியானிக்கும்படியாக தேவன் அருளும் வசனம் கொலோசியர் 3:1. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது வாரிசத்தில் விற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். ஆமென். இன்றைய தியான வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளின் புதிய வாழ்க்கையை பற்றி பேசுகிறார். கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் என்ற வார்த்தை மிகவும் முக்கியமானது. அதாவது பழைய பாவ வாழ்க்கை முடிந்து கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையில் நாம் புதிய மனிதர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை குறிக்கிறது. ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு அவனுடைய சிந்தனை, ஆசை, நோக்கம் எல்லாம் மாற வேண்டும். அதனால்தான் பவுல் மேலானவைகளை தேடுங்கள் என்று கூறுகிறார். உலக ஆசைகள், பொறாமை, கோபம், பேராசை போன்ற கீழான காரியங்களில் மனதை வைத்துக் கொள்ளாமல் தேவனுக்கு பிரியமான காரியங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே இதன் அர்த்தம். மேலானவைகள் என்றால் என்ன? ஜெபம், பரிசுத்தம், தேவ வசனம், அன்பு, சமாதானம், இரக்கம், நீதியான வாழ்க்கை, இவையே மேலானவைகள். பூமிக்குரியவை தற்காலிகம், ஆனால் தேவனுடைய காரியங்கள் நித்தியமானவை. மேலும் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருப்பதை வேதத்திலே வாசிக்கிறோம். இது இயேசு வெற்றியுள்ள ராஜாவாக இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. ஆகையால் நாம் தோல்வியடைந்தவர்களாய் அல்ல, வெற்றியுள்ள கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் வாழ வேண்டும். இன்று நம்முடைய மனம் எதை தேடுகிறது என்று சிந்தித்து பார்ப்போம். உலகத்தையா அல்லது தேவனுடைய ராஜ்யத்தையா? கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்தவர்கள் மேலானவைகளை தேடும் வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தருடைய வசனம் உங்கள் இருதயத்தில் ஆழமாக வேரூன்றி தினமும் மேலானவைகளை தேடும் ஆவிக்குரிய வாழ்வில் உங்களை வளரச் செய்வாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.